அவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. துளசி, நீ இப்படி எல்லாம் பயந்து பயந்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? நீ துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்துரு துளசி. நீ முதல்ல சின்ன தம்பி கிட்ட நீதான் அம்முங்கிற விஷயத்த சொல்லிடு. இதுக்கு மேல நீ டிலே பண்ணிட்டே இருந்தீனா மேல மேல சிக்கலாதான் போகும். நீ இப்படி பயந்துட்டு இருந்ததெல்லாம் போதும். சென்னையில தான் சொல்ல முடியாம போச்சு. அன்னைக்கு மட்டும் பவானி சென்னைக்கு வராம இருந்திருந்தா சின்ன தம்பி கிட்ட நீதான் அம்முங்கிற விஷயத்த சொல்லிருப்பல்ல. இப்பவும் அதே மாதிரி ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சின்ன தம்பி கிட்ட சொல்லி உன் நிலைமைய புரிய வச்சிரு. எனக்கு என்னவோ அவரு உன்னை புரிஞ்சுக்குவாருன்னு தான் தோணுது. அவரு புரிஞ்சுக்கிட்டா நீங்க 2 பேருமா சேர்ந்து நாச்சியார் அம்மாவை ஃபேஸ் பண்றது பெரிய கஷ்டமா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. துளசி, நீ இதுக்கு மேல டிலே பண்ணாத. இதுக்கு மேல யோசிச்சு தயங்கிக்கிட்டே இருக்காம சின்ன தம்பி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. அதுதான் உங்க 2 பேருக்குமே சேஃப். நீ தைரியமா சொல்லிடு. நான் உன் கூட இருக்கேன், பாத்துக்கலாம். சரிக்கா, நான் சொல்லிடுறேன். துளசி, நீ இப்படி எல்லாம் பயந்து பயந்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? நீ துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்துரு துளசி. நீ முதல்ல சின்ன தம்பி கிட்ட நீதான் அம்முங்கிற விஷயத்த சொல்லிடு.